அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள். முதல்ல ஆரம்பத்தில் வந்து 8 அட்டவணை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டு தற்போது வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. அது என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் அட்டவணை மாநிலத்தின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லை அதிகாரங்கள். சரிங்களா? மாநிலத்துடைய பெயர்களையும் அவற்றின் எல்லை அதிகாரங்களையும் சொல்கிறது வந்து அது சரத்து 1 மற்றும் 4. அது வந்து என்னது முதல் அட்டவணை. அடுத்து இரண்டாவது அட்டவணை என்ன சொல்கிறது அப்படின்னா ஊதியங்கள், படிகள், சலுகைகள் இதை பற்றி சொல்கிறது தான் இது இரண்டாவது அட்டவணை. யார் யாருடைய ஊதியங்கள் பார்த்தோம்னா இந்திய ஜனாதிபதி, ஆளுநர், சரிங்களா, அதுக்கப்புறம் சபாநாயகர், மக்களவை துணை சபாநாயகர், சரிங்களா, தலைவர் மற்றும் மாநிலங்களின் துணைத் தலைவர், அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றத்தின் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற துணை சபாநாயகர், சரி, அதே மாதிரி தலைவர் மற்றும் மாநில சட்டமன்ற துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி, இவங்களை பற்றி இவங்களுடைய ஊதியங்கள், படிகள், சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது இரண்டாவது அட்டவணை. சரிங்களா? விதி என்னங்கன்னா 59 ஆர்டிக்கல் 59, 65, 75, 97, 125, 148, 158, 164, 186 மற்றும் 221. இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா, இந்திய ஜனாதிபதி, ஆளுநர், சபாநாயகர், மாநிலங்கள் துணைத் தலைவர் இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் இது. இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ். ஸோ இது எல்லாமே இது இரண்டாவது அட்டவணையில் உள்ளது. சரிங்களா? அடுத்து மூன்றாம் அட்டவணை வந்து உறுதிமொழி. சரிங்களா? உறுதிமொழி சொல்கிறது மக்களவை மந்திரிகள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி, மாநில மந்திரிகள், சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்யும்போது என்ன உறுதிமொழி எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறது தான் அது மூன்றாவது அட்டவணை. அது எந்த விதினா 75, 84, 99, 124, 173, 188 மற்றும் 219 இவங்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்து நான்காம் அட்டவணை வந்து என்னென்னா மேலவை உறுப்பினர்கள். மேலவை உறுப்பினர்களுக்கான மாநில மற்றும் மத்திய மாகாண இடஒதுக்கீடு. சரிங்களா? மேலவை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, மேலவை உறுப்பினரில் உள்ள மாநிலத்திலையும் மத்தியிலையும் என்ன இடஒதுக்கீடு அதை சொல்கிறது தான் இந்த நான்காம் அட்டவணை. எங்கே இருக்குது விதின்னு 44 மற்றும் 80 இது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வந்து அஞ்சாவது அட்டவணை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளுக்கான நிர்வாக கட்டுப்பாடு. அது தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களும் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளுக்கு அங்கே உள்ள நிர்வாகம் கட்டுப்பாடை பற்றி சொல்கிறது இது ஐந்தாம் அட்டவணை 244 விதி எண். சரிங்களா? அடுத்து ஆறாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் பழங்குடியினர் பகுதிகளுக்கான நிர்வாகம் தனியாக சொல்கிறாங்க. இங்கே அஞ்சாவது அட்டவணை வந்து காமனாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஆறாவது அட்டவணை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் இல்லை அந்த பழங்குடியினர் பகுதிக்கு மட்டும் நிர்வாகத்தை சொல்கிறது ஆறாவது அட்டவணை. விதி எண் 244 மற்றும் 275. சரிங்களா? அடுத்து ஏழாவது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்ன்றது 3 பட்டியலை பற்றி சொல்கிறது என்னது ஏழாவது அட்டவணை. சரிங்களா? அது இப்போ வந்து மத்திய பட்டியலில் வந்து 100 இருக்குது. முதல்ல 97 இருந்தது ஆரம்பத்தில். மாநில பட்டியலில் 61 இருந்துச்சு, முன்னாடி 66 இருந்தது. பொதுப்பட்டியலில் 52 இருக்குது, இப்போ முன்னாடி 47 இருந்தது. சரிங்களா? இந்த போட்டிருக்கேன் ஷார்ட்டாக போட்டிருக்கேன்னா 97, 100, 61, 66, 61, 47, 52 இந்த அட்டவணைகள் வந்து இது அடிக்கடி கேட்பாங்க. மத்திய பட்டியல் எத்தனை இருக்குது, மாநில பட்டியல் எத்தனை இருக்குது, பொதுப்பட்டியல் எத்தனை இருக்குது அப்படின்றது அடிக்கடி நமக்கு கேட்பாங்க. அடுத்தது எட்டாவது அட்டவணை வந்து முக்கியமான அட்டவணை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சொல்லுது. ஆரம்பத்தில் 14 மொழிகள் இருந்துச்சு, தற்போது இருக்குது 22 மொழிகள் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து அசாமி இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 14 மொழிகள். அதுக்கப்புறம் என்னது 15வது மொழியாக வந்து என்னது 1967 1967 21வது சட்டத்தில் சிந்து மொழி இணைக்கப்பட்டது. ஒரு மொழி ஃபஸ்ட்டு இணைப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 14 மொழி இருக்கும், அடுத்து ஒரு மொழி இணைப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்
1992 71வது சட்ட திருத்தத்தில் கொங்கணி, மணிப்புரி, நேபாள் என்ற 3 மொழிகள் சேர்ப்பாங்க. சரிங்களா, ப்ளஸ் ஒரு 3 மொழிகள் சேர்ப்பாங்க. அப்போ 2003 92 சட்ட திருத்தத்தில் போடோ, டோங்கிரி, மைதிலி மற்றும் சாந்திரின்னு ஒரு 4 மொழிகள் சேர்ப்பாங்க. சரிங்களா, அதுதான் இப்போ எத்தனை இருக்குது, 22 மொழிகளாக இப்போ இருக்குது நமக்கு. சரி, அது முக்கியமானது. சரிங்களா, எந்தெந்த மொழி எப்போ சேர்க்கப்பட்டது? 1967 21வது சட்ட திருத்தம். சரிங்களா, 1967 சரிங்களா 21, அடுத்து 1992 71, இது ரெண்டையும் கூட்டுங்க, 71 22 கூட்டோம்னா 92, அதான் 92வது சட்ட திருத்தம். இங்கே வந்து ஒரு மொழி, இங்கே 3 மொழி, சரிங்களா, இங்கே 3 மொழி, இதனை கூட்டம் வந்து 4 மொழி. அப்போ இங்கே வந்து 4 மொழி சேர்க்கப்பட்டது. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து முக்கியமான என்னென்னா, இந்த மொழிகள்லாம் எங்கெங்கே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிந்து வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து எங்கேன்னா பாகிஸ்தானில் உள்ள மொழி. பாகிஸ்தானில் தான் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜாக இந்த சிந்து மொழி இருக்குது. சரிங்களா, அடுத்து கொங்கணி வந்து கோவாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ். மணிப்பூரி தெரியும், மணிப்பூருடைய அஃபீஷியல் லாங்குவேஜ். நேபாளி வந்து சிக்கிமோட அஃபீஷியல் லாங்குவேஜ். போடோ வந்து அஸ்ஸாமோட அஃபீஷியல் லாங்குவேஜ். டோங்கிரி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அஃபீஷியல் லாங்குவேஜ். மைதிலி வந்து பீகார், சாந்திலி வந்து அஸ்ஸாம். இந்த சேர்க்கப்பட்ட மொழிகள் எல்லாமே என்னது, அஃபீஷியல் லாங்குவேஜ். சரிங்களா, கோவா, மணிப்பூர், சிக்கிம், அஸ்ஸாம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கெலாம் வந்து இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் நம்ம மறுபடியும் அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்துருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் அழியும் நிலையில் உள்ள மொழிகளில் அட்டவணையில் உள்ள மொழிகள் 2 இருக்குது. நம்மகிட்ட சொல்ல முடியாது 22 மொழிகள் இருக்குல்ல நம்மகிட்ட. 22 மொழிகளில் யுனெஸ்கோ படி 2 மொழிகள் வந்து அழியும் நிலையில் இருக்குதான். என்னென்ன மொழினா மணிப்பூரி மற்றும் போடோ. இந்த 2 மொழியுமே வந்து யுனெஸ்கோவோட அழியும் நிலையில் உள்ள மொழிகளில் வந்து நம்ம அட்டவணையில் உள்ள 22 மொழிகள் 2 மொழிகள் வந்து அழியும் நிலையில் உள்ளது. சரி, இது அடிக்கடி நமக்கு கேட்பாங்க. அடுத்தது 9வது அட்டவணை. இது ரொம்ப முக்கியமான அட்டவணை. 9வது அட்டவணை தான். சரிங்களா, நில சீர்திருத்தத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்ட ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்டங்கள் முதலில் 13ஆக இருந்தது, தற்போது 288 இருக்குது. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது இந்த அட்டவணைப்படி தான் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. 1951 முதல் சட்ட திருத்தத்தால் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இதான் சேர்க்கப்பட்டது. அட்டவணை வந்து 8 தான் ஆரம்பத்தில் இருந்துன்னு சொன்னோம். 9வது சேர்க்கப்பட்ட அட்டவணை தான் இந்த இது. எந்த வருஷம்? 1951 முதல் சட்ட திருத்தத்தால் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா, அடுத்து வந்து இவை அடிப்படை உரிமை மீறல் அடிப்படையில் நீதி பரிசீலனைக்கு உட்பட சில சட்டங்கள் உள்ளது. எனினும் ஏப்ரல் 24 1973 ஏப்ரல் 24 1973க்கு பிறகு இச்சட்டங்கள் நீதி பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது என்று 2007 என்ன சொல்லுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த 9வது அட்டவணை என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்லி தான் என்ன இந்த அட்டவணையில் வந்து நிறைய விஷயங்கள் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கேசவானந்த பாரதி வழக்குன்னு தெரியும் உங்களுக்கு, முக்கியமான கணக்கு. இந்த 9வது அட்டவணையில் முக்கியமான கேஸ் அப்படின்றது இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தான் முக்கியமானது. அந்த கேசவானந்தத்துக்கு தான் அது ஏப்ரல் 24 1973. சரிங்களா, அந்த சட்டத்துக்கு பிறகு என்னென்ன நீங்கள் இதில் வந்து சேர்த்தாலும் என்னென்னு கோர்ட்டு வந்து மறுபரிசீலனை பண்ணும். உங்களுடைய சட்டங்களையும் இதை சேர்க்கக்கூடிய பொருட்களையும் என்ன பண்ணும், கோர்ட்டு வந்து ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, கோர்ட்டு வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. சரிங்களா, அப்படி தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கோர்ட்டு வந்து இந்த 9வது அட்டவணையும் மறுபரிசீலனை பண்ணக்கூடும். அடுத்து வந்து 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம். இது முக்கியமான சட்டம். சரிங்களா, 10வது அட்டவணை வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 1985 52வது சட்டத்தின்படி என்னது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருந்து கட்சித்தாவல் தடை சட்டம். சரிங்களா, இது என்ன விதினா 102 மற்றும் 191 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க இது. சரிங்களா, எங்கே ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதனால் என்னது இது ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. அடுத்து 11வது அட்டவணை பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். சில பஞ்சாயத்து ராஜ் சொல்கிறோம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் கிராம ஊராட்சி, வட்டார மாவட்ட ஊராட்சி, இந்த 3 ஊராட்சிகளுக்கும் அமைக்கப்பட்டது வந்து 11வது அட்டவணை தான். சரிங்களா, அதாவது பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் மொத்தம் 29 வகையான அதிகாரங்கள் அந்த ஊராட்சிக்கு அந்த பஞ்சாயத்துக்கு இருக்குது. சரிங்களா, இது எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா
1992 73வது சட்டத்தின்படி இது சேர்க்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது வந்து ஏப்ரல் 24 1993. ஏப்ரல் 24 1993 தான் இது நடைமுறைக்கு வந்தது. அடுத்து 12வது அட்டவணை நகர்பாலிகா, நகராட்சி அதிகாரம் மற்றும் கடமைகள் சொல்லக்கூடியது. இது 18 வகையான பணிகள் குறிக்கும். சரிங்களா? இதுவும் இப்போ 1992 74வது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது வந்து 1/6/93. இது வந்து ஏப்ரல் 24. இது வந்து ஜூன் 1 இது நடைமுறைக்கு வந்தது. சரி, இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் முக்கியமானது ரொம்ப நடைமுறை. பஞ்சாயத்து ராஜ் எப்போ நடைமுறைக்கு வந்தது அடிக்கடி நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சாதாரண உள்ளது 24 பார்த்தோம். இப்போ ஏப்ரல் 4 93 வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே தேதியில் 24 வந்து 1947 வந்து மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வருகை. அதே 24 ஏப்ரல் 73 அந்த கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா? இந்த மூணையும் ஒரே கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே டேட்டில் வரதுனால வச்சுருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே ஒரே டேட்டு, ஒரே மந்தில், இயர் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது ஓகே. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.